தமிழா வடிவேல் சொல்ற மாதிரி என் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியலீங்க. ஒரே கவலையா இருக்குங்க. கவலையா இருக்கு கவலையா இருக்குங்கிறத நினைச்சு எதுக்கு கவலையா இருக்குன்றது தெரியாமலே நினைச்சு அதுக்கு கவலைப்பட்டு இது ஓடிட்டு இருக்கு. சரி, என்னன்னா இது கொஞ்சம் கண்டுபிடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பாடு சரி பண்ணணும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால மைண்டே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. நல்ல சத்தான உணவு இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள சந்தோஷமே இருக்காது. எல்லாம் ஒரே சண்டை, கோபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆள் மாத்தி ஆள் கடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நியூட்ரிஷன் கிடைச்சிருச்சுன்னா உடம்புல வர்ற டிஸ்கம்ஃபர்ட் மேக்சிமம் குறைஞ்சிரும். அப்போ நமக்கு பெருசா கோபம் வராது, கவலை வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலாக்ஸிங் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்கு, மெக்னீசியம் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மோஷன் வரல, பீரியட் வரலன்னா டென்ஷன் ஆகும், இரிட்டேஷன் ஆகும். ஸோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபுட்டு. அப்புறம் நம்ம சரியா தூங்குறது இல்ல, தூக்கம் இல்லை. தூங்கலனாலும் உடம்பு அது ரெடி ஆகாது. பகல் ஃபுல்லா வேலை பார்க்கறோம் அப்படின்னா நைட்ல உடம்பு தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நமக்கு ரெஸ்ட் வேணும். நம்மள நிறைய பேர் நைட் படம் பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, இந்த மாதிரி பண்றோம். அப்புறம் இன்னைக்கெல்லாம் இந்த ரியல் லைஃப்ல வாழ்றதை விட ரியல் லைஃப்ல தான் ஓடிட்டு இருக்குது பொழப்பு. என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம இந்த ரீல் பண்ணி பண்ணி போடுறது. நான் அப்படி இருக்கிறேன், நீங்க நிறைய பேர் தேய்க்கிறது, நான் ஏதோ கொஞ்சமா தேய்ப்பேன். அப்புறம் நான் அதுல போய் நிறைய கத்துக்கிறேன், மோட்டிவேஷன் ஆகுறேன், நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பாக்குறமே ஒழிய எதையுமே அப்ளை பண்றது இல்ல. ஸோ இந்த ப்ளூரே நமக்கு நிறைய பிரச்சனை பண்ணுது. அப்புறம் நேரத்தை சரியா நிர்வாகம் பண்றது இல்ல. நம்ம ஒரு பிளானே இல்ல, இன்னமும் எந்திரிக்கிறது, என்னமோ ஓடுறது, ஓடியாருது, ஒரே ஹரி உரி, எல்லாம் பார்த்தா அவசரம். காலையில லேட்டா எழுந்திரிச்சா முடிஞ்சுது. வீட்டுல சமையல், ஸ்கூலுக்கு அனுப்பணும், நீ கொண்டு போய் விடு, நான் கொண்டு போய் விடு, அது என்னாச்சு, இது என்னாச்சு. ஸோ காரணம் என்ன? கணவன் மனைவி 2 பேரும் நேரமா எந்திரிக்கணும், பிள்ளைங்களையும் நேரமா எந்திரிச்சு ரெடி பண்ண சொல்லணும். ஸோ நேர நிர்வாகம் காலையிலே எப்படின்னா பாத்துங்க நைட் வரைக்கும். அதுக்கப்புறம் பண நிர்வாகம், நிறைய இஎம்ஐ ஆகி போச்சு, நாய்க்கு வட்டி கட்டணும், அது பண்ணும் இது பண்ணும். எல்லாம் யார் பண்ண சொன்னா? எல்லாம் நமக்கு நாமளே ஆப்பு. மார்க்கெட்ல நிறைய வச்சிருப்பான் ஆப்பு, நம்மளா போய் தேடி தேடி போய் உக்காடுறது. தேடி தேடி போய் உக்காந்து அப்புறம் ஆப்பு ஏறிடுச்சேன்னா எப்படி? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க யோசிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பதில் கிடைக்கும். அதெல்லாம் ஒன்னொன்னா சரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கவலை குறைஞ்சிரும். ஸோ எதா இருந்தாலும் அதுல ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நானும் ஒர்க் பண்றேன், நீங்களும் ஒர்க் பண்ணுங்க.